إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருளாகிற அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூத்தலோ குறைத்தலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இட்ட கட்டளையா யௌமுல் ஜுமாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும் எவைகளை எல்லாம் மட்டும் தவிர்த்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றாக தவிர்த்து வாழ்ந்து வருமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக தீமைகளை விட்டு தீயதைகளை விட்டு விலகுவோம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை நான் உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். வல் வஸ்னி யௌமைதினில் ஹக், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகளையும் தீன்மைகளையும் நாங்கள் சரியாக எடை போடுவோம் என்றான் அல்லாஹ். ஃபமன் ஸகுலத் மவாஸினுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய நன்மையுடைய எடை கனத்து விடுகிறதோ நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தீமையை நாங்க விட்டு விலகிறதாக இருந்தால் நன்மைகள் என்ன என்று நாங்க அடிப்படையில விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றா இந்த உலகத்துல நன்மைகள் தான் அதிகம், தீமைகள் கொஞ்சம். ஹலால் தான் அதிகம், ஹராம் கொஞ்சம். ஆனா இப்பவுமே நம்மட செயல்பாடுகள் நன்மைகளை தேடுவதற்கு பதிலாக தீமைகளின் பக்கமாகத்தான் நம்மட மனசு, நம்மட எண்ணம், நம்மட சிந்தனை எல்லாம் போகும். அதே போல சகோதரர்களே, ஹலாலானவைகள் எவ்வளவோ இருக்கிறது, ஆனா ஹராத்தின் பக்கமாகத்தான் நம்மட மனசு, நம்மட எண்ணம், நம்மட சிந்தனை எல்லாம் போகும். அது ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு வதை. நன்மை எந்த அளவுக்கெல்லாம் நாம சம்பாதிக்கிறோம் என்றா தீமையை விட நாம நன்மையை தான் நிறைய சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில. நம்மட ஊரை எடுத்துக்கிட்டா மது அருந்துபவர்கள் என்று பார்த்தா ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க, 1 பேர் 2 பேர் இருப்பாங்க, ரகசியமா செய்யக்கூடியாக்களாக இருப்பாங்க. நம்மட முஸ்லிம் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டா சமுதாயத்துல விபச்சாரம் செய்கிறார்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
நன்மைகளை தான் அதிகமா செய்வாங்க. நன்மைகள் அதிகமாக செய்கிறார்கள் நரகம் போறாங்கன்னா ஏன்? இந்த நமக்கு நன்மைகள் எப்படி எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது? நம்மட மார்க்கம் ஒரு அழகான ஒரு மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு செஞ்ச ஒரு ரஹமத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு முஸ்லிம் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைச்சா அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. நினைச்சாலே ஒரு நன்மை. அதை செஞ்ச அவனுக்கு ஒரு பாவம் எழுதப்படுகிறது. அதே நேரம் ஒரு முஸ்லிம் ஒரு பாவத்தை நினைச்சான் என்றால் அவனுக்கு அந்த பாவம் எழுதப்படுகிறது கிடையாது. ஒரு பாவத்தை அவன் செஞ்சானாக இருந்தா அவனுக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது. ஒரு முஸ்லிம் ஒரு பாவத்தை நினைச்சான் என்றால் அவனுக்கு பாவம் எழுதப்படுவது கிடையாது. அந்த பாவத்தை செஞ்சாதான் அவனுக்கு ஒரு பாவம் எழுதப்படுகிறது. ஆனா ஒரு நன்மையை நினைச்சா, இந்த ஒரு ஆளுக்கு நான் ஒரு 10 ரூபாய் காசை கொடுக்கணும் என்று நினைச்சேன்டா எனக்கு 10 நன்மை உடனே ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அதை செஞ்சேன்டா 10 நன்மை எழுதப்படுகிறது. அப்ப எவ்வளவு நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல விஷயங்களை நினைப்போம், செய்யாம கூட விடுவோம். ஆனா நினைச்ச காரணத்தால நமக்கு வரவு வைக்கப்படுகிறது நன்மைகளை. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் உது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வீட்டுல இருந்து அவன் எடுத்து ஒரு காலடி வச்சான்டா பள்ளிக்கு தொலை போறதுக்காக வேண்டி, அவனுடைய ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது. ஒரு காலடிக்கு இன்னொரு காலடி எடுத்து வச்சா ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. ஒரு இன்னொரு காலடி எடுத்து வச்சா அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நன்மைக்குரிய வாசல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் திறந்து தந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு அநாத சிறுவனை பார்த்து இறக்க கண்ணோட அவனை பார்த்து அவன தலையை தடவுனா அதுக்கு நன்மைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தாய் தந்தையர்களோடு தாய் தந்தையோட முகத்தை பார்த்து அன்பான உபசரிப்போட பார்த்து அதுக்கு ஒரு நன்மைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வழி தெரியாதவனுக்கு இந்த போறதுக்கு வழி தெரியாதவனுக்கு வழியை காட்டி கொடுத்தா அதுக்கு அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய வாளியில ஒரு வாளி தண்ணீரை ஊத்தி கொடுக்கிறவனுக்கு நன்மை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வாகனத்துல ஏற கஷ்டப்படுறவனுக்கு அவனை ஏற்றி விட்டு அவனுக்கு நன்மை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி நம்ம வாழ்க்கையில நடந்தா இருந்தா நினைச்சா படுத்தா எல்லாமே நன்மை 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 என்று நன்மையுடைய வாசக ரசூலுல்லாஹ் திறந்து தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றா ரமலான்ல ஒரு இரவு, கடந்த ரமலான நாம் எல்லாரும் முயற்சித்தோம். லைலத்துல் கத்ர் இரவு ஒரு இரவு ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்குமாக இருந்தா அவனுக்கு 83 வருஷமும் 4 மாசமும் நின்று வணங்குற கூலி அல்லாஹ் வழங்குறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 1000 மாதங்களை விட சிறந்தது, 1000 மாதங்களை விட மேலானது. 1000 மாதங்கள் என்று பார்த்தா 83 வருடங்களும் 4 மாசம் ஒரு இரவு. ஒரு இரவு நம்ம வாழ்க்கையில லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சா நாம 83 வருஷம் வாழ போறதில்லை. அதுக்கு மௌத்தா போவோம். 83 வருஷம் வாழ்ந்தா கூட நாம ஒழுங்கா நன்மை செய்ய போறது இல்ல. அதுக்கு அதை சும்மா வீணாகவே கழிச்சிருவோம். ஆனா அந்த வரக்கூடிய ரமலான்ல ஒரு இரவை முயற்சி பண்ணி அந்த 10 நாளைக்கு ஒரு இரவு கிடைச்சா 83 வருஷமும் 4 மாசமும் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படி நாம செஞ்சா நம்ம வாழ்க்கையில ஒரு 10 கிடைச்சா என்ன ஆகுற நிலைமை? அப்ப நன்மையுடைய வாசல் நிறைய இருக்கிறது. அதே போல சோழர்களே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றான் என்றா அவனுக்கு ஒரு கீராத்தி நன்மை வழங்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அந்த ஜனாசாவை அடக்கும் வரைக்கும் அவன் இருந்தானாக இருந்தா அவனுக்கு 2 கீராத்தி நன்மை என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தூதரே கீராத் மல் கீராத் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீராத் என்றா என்ன யார் சொல்லலாம்? அல்லாஹ் தூதருக்கு அந்த சமூகத்துக்கு அந்த நேரம் கல்வி அறிவு ரீதியா டெபினேஷன் கொடுக்க இயலாது, வரைவிலக்கணம் சொல்ல இயலாது. இந்த உகது மலையளவுன்னு சொன்னாங்க, லேசா விளங்குற முறை. இந்த உகது மலையளவுன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மவுத்து வரைக்கும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருந்தாங்கண்டா, ஒரு 25 ஜனாசாவுல கலந்து கொண்டிருந்தானண்டா அவனுக்கு 50 கீராத்துக்கள் நன்மை கிடைக்கும். 2 எடுத்து பார்த்தா 50 கீராத்தண்டா 50 மலை, 50 மலையளவுக்குள்ள பெரிய
நன்மைகளை சுமந்துக்கிட்டு மறுமையில வரப்போறேன் நான். இப்படி எல்லாம் நன்மை 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 என்று சொல்லி வாழ்க்கையில சேர்த்த நாம எப்படி நரகம் போறோம்? தீமை வாழ்க்கையில குறவு, தீமை செய்யற வீதம் குறவு. ஆனா நன்மையுடைய இடைத்தட்டு பணிந்து தீமையுடைய இடைத்தட்டு அதிகமாகி ஏன் நரகம் போறோம் என்று பார்த்தா அந்த நன்மை அழிக்கிற வேலை செய்வோம். இவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்த நாம கொஞ்சம் தீமையை கொண்டு வந்த நாம எப்படி நரகம் போற என்று பார்த்தா திடீரென்று நன்மைகளை அழிச்ச உடனே இருக்கிற கொஞ்சம் பாவம் அதிகரிச்சிடும். நன்மைகளை அழிக்கிற விதங்கள் தான் நம்ம வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் ரசூலை பார்த்து, நபியை நீரிட வைத்து விட்டாலும் உன்னுடைய நன்மைகள் அழிந்து விடும். அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது நன்மைகள் அழிக்கும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, அதை நான் செஞ்சேன், நான் சொர்க்கம் போகணும், இதுக்கு பிறகு நான் யாருக்கிட்டையும் அதை பத்தி கேட்கப்படாது, அப்படி சொல்லிட்டாங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஆதே, நீ ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கிறாய், பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாய், ஆனா அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு தான் அதை நசீபாக்குவான் என்றாலும் சொல்லித்தாரன் என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, நீ வணங்கின அல்லாஹ் மட்டுமே வணங்கணும், வேற யாரையும் இணை வைக்கப்படாது, வேற யாரையும் அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது. 5 நேரம் தொழுகையை நீ நிறைவேற்றணும், ரமலான் கால நோன்புகளை நீ நோக்கணும், அதே போல உனக்கு வசதி இருந்தா அல்லாஹ்வுடைய திரு வீட்டுடைய ஹஜ்ஜை நீ நிறைவேற்றணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல ஜகாத்தை பத்தி சொல்லல. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மேலதிகமா கேட்கிறாங்க, நன்மைகளுடைய வாசல்களை உனக்கு சொல்லி தரட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. இது அவ்வளவு சொன்னதும் பரவான விஷயங்கள் நேரத்தோட சொன்னது. சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னா, சுன்னத்தான விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு இருக்கிறதே அது கேடயம், அது உன்னை பாதுகாக்கக்கூடியது. தர்மம் இருக்கிறது அல்லவா, இந்த தர்மம் நெருப்பு எவ்வாறு நீரை அணைத்து விடுகிறதோ அது மாதிரி உன்னுடைய பாவங்களை அழித்து விடும். அதே போல இரவிலே நீ வந்து எழும்பி வணங்குவது இருக்கிறதே அதனுடைய சகல பாவங்களுக்கும் பரிகாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சூரத்து சஜ்தாவுடைய 26வது வசனத்தை ஓதி காட்டினாங்க. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ഖௌஃபா வ தமாவா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுடைய விலாப்புறங்களை படுக்கையிலே இருந்து எடுத்து இரவிலே அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட பயத்தின் காரணமாக இரவிலே நின்று வணங்குவார்கள் என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு, நபியே முஹம்மதே, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து கேட்டாங்க, உனக்கு காரியங்களுடைய தூணையும் அதனுடைய திமிழையும் உனக்கு சொல்லி தரதுமான்னு கேட்டார்கள். சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ் கேட்ட நேரம், காரியங்களே சிறந்தது இஸ்லாம், அதனுடைய தூண் தொழுகை, அதனுடைய திமிழ் ஜிஹாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லி போட்டு கடைசியா ரசூலுல்லாஹ் முஆத பார்த்து கேட்டாங்க, முஆதே, நான் சொன்னேனே இவ்வளவு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தான தர்மம், இரவுல நின்று வணங்குறது, தர்மம் செய்கிறது, இப்படியான எல்லா காரியங்களையும் சொல்லி இவ்வளவு காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியது, இவ்வளவு காரியங்களுடைய நன்மைகளையும் அளிக்கக்கூடியது என்னென்று சொல்லி தரட்டுமா என்று சொல்லுதான் கேட்டாங்க. அல்லாஹ் ரசூலை சொல்லித்தாங்க சஹாபா. அவர் கேட்டார் முஆத் ரலியல்லாஹு. உடனே ரசூலுல்லாஹ் தன் வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க பிடிச்சு இழுத்து, இதை பாதுகாத்துக்கோ, இதை பாதுகாத்துக்கோன்னு சொன்னாங்க. அந்த நாவ பாதுகாத்து எல்லா நன்மை அழிச்சு போட்டுரும் என்று சொன்னாங்க. அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அத்தனை வகையான நன்மைகள், இன்னும் 10,000 கோடி நன்மைகளை சேர்த்த நாம அழிக்கிற வாசல் முதலாவது அல்லாஹ்க்கு இட வைக்கிறது. 2வது வாசல் இந்த நாவின் மூலமாக தீமையான பேச்சு பேசுறது, தீய பேச்சுக்களை பரப்புவது,
தீய விடயங்களுக்காக ஈடுபடுவது, ஹராமான உணவுகள், பொருட்கள், பானங்களை இந்த நாவின் மூலமாக உள்ளே அனுப்புவதெல்லாம் நம்மட நன்மைகளை அழிச்சு போற்றும். இந்த வித்தியாசத்தை எப்போ புரியுறோமோ அப்பதான் நாம நன்மைகள்ல ஈடுபடுறதுல அதிகமாக தீமைகள் வந்து விலகுவோம். தீமைகள்ல விலகாததுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு உலகத்துல தீமைகள் தான் அதிகம், நன்மைகள் தான் அதிகம். ஆனா கொஞ்சம் தீமைகள் இருந்து விலகிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இப்ப தக்குவா தக்குவான்னு சொல்றேன் சகோதரே, தக்குவா அடைகிறேன்னு சொல்லி இந்த நோன்பு வந்துச்சு. நோம்புல பள்ளிவாசல் எல்லாரும் வணக்கம் செஞ்சோம், பகலெல்லாம் பட்டினி கிடந்தோம், இரவை நின்று வணங்கினோம், எல்லாம் செஞ்ச நாம பெருநாள் அன்றைக்கு லுகர் தொழுவுக்கு அசர் தொழுவுக்கு பள்ளிக்கு ஆகல. நோம்புகளை நிரம்பி வந்த பள்ளிவாசல் இன்னைக்கு பள்ளிக்குள்ள ஆக்கள் இல்லை, உண்மை இல்லையா? அப்ப நம்மளோட மனநிலை என்ன? அல்லாஹ்க்கு முன்னால நடிக்கிறோமா இல்ல இயற்கையில இப்படித்தான் நாம இருக்கிறோமா? நாம மாற தயாரா இல்லையா என்ற கேள்வி வருகிறது. ஒரு காலமும் வெறுமனே நாடகமாக நடிக்கிற ரீதியாக வாழ்க்கையை கடத்தக்கூடாது. இயல்பா உண்மையா வாழ பழகும். உண்மைக்கு உண்மையாக உள்ளத உள்ளபடி, உள்ளத்துல உள்ளபடி, மார்க்கம் சொன்னபடி தெளிவா பகிரங்கமாக சத்தியமாக வாழ பழகும். அது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயத்தில் இருந்துச்சு. எந்த ஒரு சஹாபியும் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி நடக்க மாட்டாங்க. உள்ளண்டு வச்சு புறமண்டு பேச மாட்டாங்க. கோபம் வந்தா அந்த கோபத்தை அவனத்தை கொப்பளிப்பாங்க, நடிக்க தெரியாது. உமர் என்ன செய்வார்? ஆத்திரப்படுவாரு, ரசூலுல்லாஹ் அமைதி காக்க சொல்லுவாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் எத்தனையோ சம்பவங்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து தெளிவா தங்களை காட்டிக் கொள்ளுவாங்க. நான் விபச்சாரம் செஞ்ச யார் சொல்லுவாங்க, யாரும் சொல்லுவாங்க வந்து அப்படியே அல்லாஹ்வுடைய தண்டனை. ஏன்? மறுமையுடைய தண்டனையில இருந்து விலகி உலகத்துடைய அந்த ரஹமத்தை பெற்றுக் கொள்வோம் என்றதுக்காக தெளிவா உண்மையாக வாழ பழகிற பழக்கத்தை உள்ளத்துல வளர்த்துக் கொள்வோம். அதுக்கு அடிப்படை காரணம் தீமையில இருந்து வளர்கிற பண்பை நாம வளர்த்துக் கொள்வோம். இந்த தக்குவாண்ட விஷயம் இருக்கிறோம் சார்களே. நோன்பு காலத்துல எல்லாம் தடுத்த ஹராத்தை விட்டு விலகி இருந்தோம். தக்குவாண்டா என்ன, தக்குவாண்டா என்னன்னு விளங்காத முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப சமூகத்துல. எல்லாரும் வந்து எல்லா ஹசரத்துமாரும் பேசுறாங்க தக்குவாண்டு. தக்குவாண்டா என்ன பேசன்னு சரியா இன்னமும் விளங்கல்ல. இந்த தக்குவாவுக்கு விளக்கம் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் விட நபித்தோழர் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கத்தை நாம முன்னுக்கு வைப்போம். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த தக்குவான்னு சொல்றாங்களே அது என்னன்னு கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்டாங்க, நீ ஒரு கல்லு முள்ளு ஒரு பாதையால போறாய், போகும்போது எப்படி போவாய் என்று கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் குனிஞ்சி பார்ப்பேன், என்னுடைய ஆடையை உயர்த்திக் கொள்வேன், கல்லிலேயோ முள்ளிலேயோ என்ற கால் படாம இந்த ஆடை படாம நான் விலகி நடந்து போவேன் என்று அவர் சொன்னார். அதுதான் தக்குவான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது விலகி நடக்கிறது, தீமைகள் வந்து விலகி நடக்கிறது தான் தக்குவா. நோம்புடைய காலத்துல அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கிற உணவே நாம விலகி நடந்தோம், சாப்பிடாம. அல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி நம்ம மனைவிமார பகல் காலங்கள்ல நோம்பு வச்சுட்டு தொடாம இருந்தோம். ஏன்? விலகி நடந்தோம். இதுதான் அந்த விலகி நடக்கிற விஷயம். இது நோம்புக்கு மட்டுமன்று விலங்கினத்தால வந்த பிரச்சனை தான். நோம்பு காலத்துல மட்டும் நாம அப்படி இருக்கிறோம், நோம்புக்கு போறோம் நாம மாறிடுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எல்லாத்துக்கும் இதைத்தான் சொல்றான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு அல்லாஹ் சொல்ற, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீ தொழுது வருவீராக. முதல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உத்தரவு போடுறான், நீ தொழுது வருவீராக, உன்னுடைய குடும்பத்தாரையும் தொழுமாறு ஏவி வருவீராக. லா நஸ்அலுக ரிஸ்கா, நான் உனக்கிட்ட உணவு கேட்கல, நஹ்னு நர்ஸுகுக், நான் தான் உனக்கு உணவளிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு இருக்கிறதுவா அது தக்குவா உள்ளவனுக்கு தான். அதாவது நன்மையை எடுத்து நடந்து தீமையிலிருந்து விலகிறவனுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல முடிக்கிறான். இதுல நீ தொழு, நான் உனக்கு ரிஸ்க் அளக்கிறேன் என்றான். ரிஸ்க் என்றா நாம வெறுமனே சாப்பாடு நினைச்சிட்டு இருக்கிறோம்.
இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரிசுக்கு நிறைய விளக்கை சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய இரக்கமுள்ள தாய் தந்தையர்கள் அவனுக்கு கிடைக்க ரிசுக்கு, அவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய மனைவி அவனுக்குரிய ரிசுக்கு, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் அவனுக்கு ரிசுக்கு, அவனோடு சிநேகம் பாராட்டக்கூடிய நண்பர்கள் அவனுக்கு ரிசுக்கு, அவன் மீது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அவனுக்கு கிடைச்ச ஊர் அவனுக்கு ரிசுக்கு, அவனோடு இணைந்து போகக்கூடிய எல்லா வகையான உறவுகளும் அவனுக்கு ரிசுக்கு, அவனை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் அவனுக்கு ரிசுக்கு, அவனுக்கு தொல்லை தராத வாகனம் அவனுக்கு ரிசுக்கு, அவனுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் விசாலமாக இருக்கிறது வீடு, அது அவனுடைய ரிசுக்கு, நோய் இல்லாத ஆரோக்கியமான உடல் அவனுக்கு ரிசுக்கு, கிடைக்கிற நேரத்துல பசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற உணவு ரிசுக்கு. இப்படி ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நலவுகளும் ரிசுக்கு. அல்லாஹ் சொல்றான், நீ தொழு, நான் உனக்கு ரிசுக்கு கலக்கிறேன். நீ தொழு ஏண்டா உனக்கு நல்ல தாய் தகப்பன் அமையும், உனக்கு நல்ல பொண்டாட்டி அமையும், உனக்கு நல்ல புள்ள அமையும், உனக்கு நல்ல நண்பர்கள் அமையும், நல்ல தொழில் அமையும், நல்ல வீடு அமையும், நல்ல குழந்தைகள் அமையும், நல்ல பாதுகாப்பான ஊர் அமையும் என்று அல்லாஹ் சொல்றான். நீ தொழு என்றான். இந்த ரிசுக்கை நாம் பொறுப்பெடுக்கிறேன் என்றான். நாம் எப்படி? நாம தொழுகை விடுறதுக்கு காரணம் இந்த பொண்டாட்டி அடிப்பான், இல்லைன்னா புள்ளை அரிக்கும், இல்லைன்னா தொழில் அரிக்கும், இல்லைன்னா வாகனம் அரிக்கும், இல்லைன்னா ஊரை அரிக்கும். நீங்க பாருங்க, இதெல்லாம் நான் உனக்கு வலிய தாரன், நீ தொழுவென்றான் அல்லாஹ். நான் தொழமாட்டேன், இதுக்காக நான் அலைவன் என்று நாம் அலைகிறோம். வித்தியாசத்தை பாருங்க. இந்த மாதிரி அப்ப ஒரு ஆக்கைபத்துலி தக்குவா, இறுதி முடிவிருக்கலுவா விலகி நடக்கிறவனுக்கு தான் நீக்கி. அப்படின்னா என்ன? நன்மை எடுத்து தீமைகள் வந்து விலகி நடக்கிறவனுக்கு என்று அல்லாஹ் தொழுகைக்கு முடிக்கிறான். அதே போல அவர்களே, இந்த ஆடு மாடு இருக்கிற விஷயம் வருஷத்துக்கு ஒருக்கா, இந்த வருஷத்துக்கு ஒருக்கா ஆடு மாடு இருக்கிற விஷயம், லையனால அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் அது தக்வா மின்கும். நீங்கள் அறக்கக்கூடிய ஆட்டுடைய மாட்டுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் கிட்ட போறல்ல என்றாலும் உங்களோட எண்ணம் இருக்கிறவா தக்குவா, அதுதான் அல்லாஹ் கிட்ட போகுது என்றான் அல்லாஹ். ஒரு ஆடு மாடு அறுக்கிற லேசான வேலையா? வருஷத்துக்கு ஒருக்கா நாம் அறுக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய காலத்துல குறைஞ்சது ஒரு நல்ல மாடு வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும், அதை கொண்டு வரணும், அதை பாதுகாக்கணும், அதை அறுக்கணும், அதை பெருநாள் அன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டு ஊடு வழிய திரியணும், உடுத்த உடுப்புல ரத்தம் பட்டு தொழுக மிஸ் ஆகி அலைஞ்சி திரிஞ்சு எல்லாரும் செய்யற எண்ணத்துக்கு தக்குவா நன்மை நாடி என்ற அர்த்தத்துல வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாடு கொடுத்து உங்களுக்கு நன்மை ஏற்படுறதுக்காக. ஆனா அல்லாஹ் தூதர் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு கிழமையும் இமாம் மிம்பர் நகர்றதுக்கு முந்தி யாரு பள்ளிவாசலை நோக்கி வாழானோ அவனுக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் பாதையில அறுத்து கொடுத்த நன்மையை தாரன்னு சொல்ற அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஒட்டகம், அதுக்கு போற ஒரு மாடு, அதுக்கு போற ஒரு ஆடு என்று அல்லாஹ் தூதர் நமக்கு பரிந்துரை சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்க போற மாட்டுக்கு இங்க ஓட்டம், நாய் அலைச்சல், செலவு, கஷ்டம், பிரச்சனை. ஒவ்வொரு கிழமையும் அல்லாஹ் நன்மை சாரத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு ஜும்மாக்கு வர்றதுக்கு தயாராயில்லை நேரத்தோட. இந்த மனநிலை என்ன மனநிலை நான் கேட்கிறேன். இது நம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப இதுல போய் ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த மாடு நன்மைக்காக நாங்க அலைகிறதுன்றது போய். உண்மையாக இருந்தா வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு நேரத்தோட வந்திருப்போம். இன்றைக்கும் வந்துகிட்டு இருக்கிறோமே, இந்த கொத்துபா ஒரு 20 நிமிஷமா போகுது, இன்னமும் பள்ளிக்கு ஆக்கள் வராங்க. எத்தனை வருஷம் உருவாங்கினது? ஜாஹிலியா காலத்துல, இஸ்லாம் தெரியாத காலத்துல, மனுஷரோதர காலத்துல பள்ளிக்குள்ள நேரத்தோட வந்தாக்கள் இன்றைக்கு மார்க்கம் தெரிஞ்சதுக்கு போறோம் சொன்னங்கி வராங்க. என்ன மனநிலை? அப்படின்னா எங்க இருக்கிற நாம யாருக்கு முன்னால நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யதார்த்தபூர்வமா உண்மையா யோசிச்சு நம்மளோட நன்மைகளை மாற்றணும், தீமைகள் வந்து விலகும். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இதுக்கு மாடா இருக்கிற விஷயத்துக்கு, குர்பானிக்கு அது ஒரு வணக்கம். அந்த குர்பானிக்கு வணக்கத்துக்கு, தொழுகைக்கு வணக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா டிமாண்ட வைக்கிறது தக்வா, விலகி நடக்கிற விஷயம். அதே போல சொல்றேன் ஹஜ்ஜி ஃபதஸவது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீர்களா, போறதுக்காக வேண்டி சகல ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள், கட்டுச்சாலங்களையும் உருவாக்கி கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய சகல ஏற்பாடுகளையும்
முதன்மையானது சிறந்தது என்ன தெரியுமா? தக்குவா, இறையச்சம். அதாவது நன்மையை எடுத்து நடக்கிறது, தீமையை விட்டு விலகிறது. ஹஜ்ஜிக்கு போறதுக்கான முன்னுடைய டிமாண்ட். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு எல்லாம் செய்வோம். அதுக்குரிய இஹ்ராம் தயாரிப்போம், ஹஸரத் மாதவை படிப்போம், நிறைய விஷயங்கள் கேட்போம், குடும்பங்கள்ட்ட போய் சொல்லுவோம், ஆட்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம், எல்லாம் செய்வோம். இதெல்லாம் சாதனம், ஹஜ்ஜிக்கு போறதுக்கான சாதனங்கள். ஆனா ஹஜ்ஜிக்கு போறதுக்குரிய காசு அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. உமா இல்லையா? அது தூய்மையா இருக்கணும். அல்லாஹ் அதை டிமாண்டா சொல்றான். ஹலால் ஹராம் பேணிய உள்ள விஷயமா இருக்கணும் பண்றான். இந்த சமுதாயத்துல ஹஜ்ஜிக்கு போற எத்தனை பேருடைய சம்பாத்தியம் 100% அல்லாஹ் விரும்பின முகையில அல்லாஹ் தடுத்தத்தை விலகி வாழ்ந்து சம்பாதித்த காசு. நான் கேட்கிறேன் 90% டூப். அப்ப என்ன விளங்கி வச்சிருக்கிற நாம? அல்லாஹ்க்கு முன்னால போய் மக்காவில நடிக்கிறதா? காசை கொண்டு போய் ஹராத்துல சம்பாதிச்சுட்டு போய் நடிக்கிறையா நாம? நம்மளோட பொருள் சுத்தம் ஆடிக்கணும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் விரும்புறாங்க. ஹலால் ஹராம் பேன்றத அல்லாஹ் சொல்றான். இதோ ஒரு டிமாண்டா சொல்றான். ஆனா நாம இதுக்கு தயாராக இல்லை. இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த உலகத்துல மனுஷன் மட்டும்தான் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறதுல அல்லாஹ் படைச்ச எல்லாம் ஹலால் ஹராம் போயிடுது. வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல ஆடு இருக்கிறவா, ஆடு மாட்டுக்கு கொண்டு போய் நீங்க இறைச்ச போடுங்க, அது சாப்பிடாது. ஏன்? அல்லாஹ் அதுக்கு உத்தரவு. இது உனக்கு ஆகுமானது இல்லை, இதை தின்னா நீ செத்து போவா என்று அல்லாஹ்வோட உத்தரவு. ஆட்டு மாட்டு சிங்கம் கரடி பொடிக்கு கொண்டு இலகுலைய போடுங்க, அது தின்னாது. ஏனண்டா அதுக்கு அல்லாஹ் டிசைன் பண்ணிருக்கான், இதை திண்டியன்னா நீ செத்து போவாய். ஏன்? ஆடு மாடுகள் கூட அல்லாஹ்வோட உத்தரவை பின்பற்றுது, ஹலால் ஹராம் பேணுது. ஆனா மனுஷன் பேண்ற கிடையாது. இந்த வானத்துல மேல வானத்துல கூட அல்லாஹ் விலகி நடக்கிற தன்மை இருக்குது. இந்த கோள்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் சொல்றான் வஷம்சி தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் இருக்கிறது, சூரியன் அதுடைய பாதையில் அது பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றான். லைஷம்ஸ் யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல்லைலு சாபிகுன்னஹா. ஒரு நாளும் சந்திரன் சூரியனை முந்தாது, சூரியன் சந்திரனை முந்தாது. அது 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 குல்லு ஃபீ ஃபலகி யஸ்பஹு. ஒவ்வொரு கோள்களும் அது 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 அதனுடைய பாதையில போய் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அதுக்கு ரோட்டு போட்டிருக்கான், இதாலாம் போகணும், நீ இதால போகப்படாது. அது அல்லாஹ்வோட உத்தரவு நடக்குது. சப்போஸ் சூரியன் சந்திரன் பாதையில வந்தா நிலம் என்ன? சந்திரன் சூரியன் பாதையில வந்தா நிலம் என்ன? ஒன்றோட ஒன்று மோதி அழிஞ்சி நாசமா போகுமா இல்லையா? இந்த உலகம் சுத்துற விஷயம், பூமி தன்னை சுத்துது, பூமியை வடக்கு சூரியன் சுத்துது, அதுக்கு பின்னால சந்திரன் சுத்துது. அது இந்த சயின்ஸ் படிச்சாக்களுக்கு வழங்கும். இந்த சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டுல வாரதுதான் ஒன்று சூரிய கிரகணம், இல்லாட்டி சந்திர கிரகணம். சூரியனும் சந்திரனும் வரும்போது நடுவுல பூமி வருமாக இருந்தா சந்திரன் ஒளிய சூரியன் மறைஞ்சா சூரியன் பூமிக்கு நிழல் விடாது, சூரிய கிரகணம். அதே மாதிரி மாறி அப்படின்னா சந்திர கிரகணம். அப்ப இந்த எல்லாம் அது அது ஒரு கோட்ல போகக்குள்ள சப்போஸ் ஒன்றோட விழுத்திட்டா, இது இங்கால வந்துட்டா உலகமே அழிஞ்சி நாசமா போயிடும். அப்ப அல்லாஹ்வோட உத்தரவு வானத்துல அந்த கோள்கள் செய்யுது, மனுஷன் தான் செய்யுது கிடையாது. நமக்கு ரோட்டு போட்டு வச்சிருக்கான், பாரத்துக்கு ஒரு ரோட்டு, போறதுக்கு ஒரு ரோட்டு, பாரத்துக்கு ஒரு ரோட்டு, போறதுக்கு ஒரு ரோட்டு. பார ரோட்ல போறவன் போனா என்ன ஆகுற? பஸ் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அங்கிருந்து ஒரு பஸ் வருது, இங்க இருந்து ஒரு பஸ் போகுது. அது அதனுடைய பாதையில முகாம் நேராம வந்தா என்ன, கட்டுப்பாட்டை மீறினா என்ன, தந்த எல்லையை விட்டு எல்லை கடந்து தவறான வழியில போனா என்ன, அழிவு. நாம இது உதாரணத்துக்கு ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? கடலுக்கு மீதான் உத்தரவு. மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல்லா யபகியான். 2 கடல்கள் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்றுக்குள்ள வராது, ஒன்றை ஒன்று மீறாது என்றான். அது உத்தரவு.
பஹ்ரைன் என்றா நமக்கு நாடுதான் ஞாபகத்துக்கு வர, வெளிநாட்டுக்கு போறதுக்கு. பஹ்ரைன் என்றா ரெண்டு கடல் சந்திக்கிற இடம் தான் பஹ்ரைன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரெண்டுல தண்ணீர வித்தியாசம் இருக்கிறது, ரெண்டுக்கு மத்தியில ஒரு தடை இருக்கிறது. இது அங்கால வராதா, இஞ்சால போவார். அல்லாஹ்வோட உத்தரவு. கடல் பின்பற்றுது, வானம் பின்பற்றுது, சந்திரன் பின்பற்றுது, சூரியன் பின்பற்றுது. மனுஷன் மட்டும்தான் இதை செய்யாத, இதை தின்னாத, இதை தொடாத என்றா நாம கேட்கிறது. அதான் நமக்கு சகல அழிவுக்கும் காரணம். அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் தடுத்தத்தை விட்டு ஹலால விட்டு விலகி, ஹலால் ஹராத்தை விட்டு விலகி, ஹலாலை பின்பற்றி வாழும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தக்வாவுடைய அடிப்படையான அம்சங்கள் இருந்து வாழ்றத்தின் மூலமாக இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்த்த ஹதீஸ்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம். சாபித் இப்னு கைஸ், அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய மனைவி ஒரு ஹலால பின்பற்றினா, ஹராத்தை விட்டு விலகின எவ்வளவு நலவு என்று காட்டுறதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றோம். சாபித் இப்னு கைஸுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவனுடைய ஒழுக்கத்திலோ அவருடைய இறையச்சத்திலோ நான் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன். அவ்வளவு நல்ல மனுஷன் அவர். ஆனா அவரோட நான் தொடர்ந்து வாழ்ந்தேன்டா நான் குஃப்ருக்கு போயிருவேனோ, நான் காவிராயிரனோ எனக்கு பயமா இருக்கு, என்ன அவரை விட்டு விலக்கி விடுங்க, என்ன பிரிச்சு விடுங்கன்னு சொல்றான். அது மட்டுமே இன்னொரு செய்தியில வருகிறது, நான் இன்னொரு ஆம்பளையோட அவரை பார்த்தேன்டா எனக்கு அல்லாத பயம் மட்டும் இல்லை என்றிருந்தா நான் அவர் முகத்துல காரி துப்பிருப்பேன். அவர் எனக்கு ஒரு ஆம்பளையாவே தெரியல என்று அவர் சொன்னான். விலக்கிடுங்க என்னண்டா, எல்லாம் நல்ல மனுஷன், அவர் குடும்ப வாழ்க்கையில அவருக்கு போதாது, இந்த பொம்பளைக்கு குடும்ப வாழ்க்கை கொடுக்கிறது போதாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த ஆளு உனக்கு தந்த தோட்டத்தை, ஈச்சமர தோட்டம் அவர் மகரா கொடுத்திருந்தாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த மனுஷன் உனக்கு தந்த அந்த ஈச்சமர தோட்டத்தை திருப்பி கொடுக்குறியா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பொம்பளை ஆம்பளைய வேணான்னு சொன்னா மகர திருப்பி கொடுக்கும், ஆம்பளை பொம்பளைய வேணான்னு சொன்னா கொடுக்க தேவை, இஸ்லாமிய சட்டம். அவர் கொடுத்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுக்குறியா என்று கேட்ட உடனே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த தோட்டத்தை இந்த அரபரை இந்த விலவண்டா இருந்தாரு என்ன காட்டி விட்டுருங்க அவரை விட்டு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, அது மயாவை விலக்கி விடுறாங்க. இதுதான் இஸ்லாமிய ஷரியாவுல ஆம்பளை பொம்பளைய வேணான்னு சொன்னா அதுக்கு சொல்றது தலாக்கு, பொம்பளை ஆம்பளைய வேணான்னு சொல்றதுக்கு ஹுல்உ அல்லது ஃபஸ்ஹு சொல்றோம். இந்த இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் பெண்கள் விவாகரத்து செய்யற சட்டத்தை இந்த ஹதீஸ்ல தான் எடுக்கிறாங்க. முதல்ல விலக்கி விட்டுறா. அது என்ன பாயிண்ட்னா, அவர் வசதிக்காரன் பாருங்க, ஒரு தோட்டத்தை மகரா கொடுக்கிற அளவுக்கு இருந்தா அவர் வசதிக்காரன் தானே. அப்ப வசதிக்காரன் ஒரு பொண்டாட்டி எப்படியெல்லாம் வாழ வச்சிருப்பாரு, சாப்பாடு உடம்புடவ எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த பொம்பளைக்கு எல்லாம் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை கட்டில் சுகம் போதாது. அவ பயப்படுறா, இந்த மனுஷனோட நாம இருந்தோம்டா நாம ஜினா செஞ்சிருவோமோ, ஜினா செஞ்சா குஃப்ராயிருமோ, நாம நரகத்துக்கு போயிடுவோமோ என்று அவ பயப்படுறா. அதனால எல்லா சுகத்தையும் அவ தூக்கெறிகிறான். வசதியான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல உடுப்புடவை எல்லாத்தையும் தூக்கெறிஞ்சு போட்டு நம்ம கலண்டுருவோம். கலண்டு வேற கல்யாணம் முடிச்சு நாம நிம்மதியா வாழ்வோம் முடிவு எடுக்கிறான். நாம நம்ம வீட்டு பெண்கள் எப்படி நடக்கும் இன்றைக்கு உலகத்துல என்ன நடக்கும்? வசதியான ஒரு மாப்பிள்ளை இருந்தா, மாப்பிள்ளை குடும்ப வாழ்க்கை கொடுக்கிற போதாம இருந்தா வசதிக்கும் வாய்ப்புக்கும் அவனை வச்சுக்குவா. ஒரு பொம்பளை கள்ளத்தனமா உடல் சுவத்துக்கு இன்னொருத்தனை வச்சுக்குவா. அப்படி நடக்குதா இல்லையா உலகத்துல? நடக்கிறதால வர பிரச்சனை என்ன? எய்ட்ஸ் வரும், நோய்படி வரும், சமூகத்துல அனாச்சாரம் பெருகும், குடும்பத்துக்கு அவமானம், ஊருக்கு அவமானம், எல்லாம் நடக்குமா இல்லையா? ஒரு பொம்பளை ஒரு தப்பு நடந்தா, இந்த ஊர்ல ஒரு பொம்பளை தப்பு செஞ்சா, ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சா உங்களோட மட்டும் முடிகிறது இல்ல, உங்களோட குடும்பம், உங்களோட சொந்த பந்தங்கள், உங்களோட ரத்தங்கள், இந்த ஊருடைய பேர் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு போகும் அது. அப்ப ஒவ்வொரு முஸ்லிமும் எந்த ஒரு தப்பையும் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னால என்னென்ன வட்டங்கள் இருக்கிறது யோசிக்கணும். இருந்தால் அது விலகிறோனும். அது செஞ்சோம்டா சந்ததிக்கே அவமானத்தை வாங்கி கொடுத்த ஆக்களா நம்ம போயிடுவோம். அதனால ஒரு முஸ்லிம் தப்பான காரியங்கள் வந்து விலகிறது அவனுக்கு மட்டும் நல்லது அல்ல, எல்லாருக்கும் நல்லது. அதனால அதை செய்யணும். நன்மை செய்யறதுல
உதாரணமா நான் தொழுகிறதால நான் நோன்பு முடிக்கிறதால இந்த பொண்டாட்டிக்கு என்ன லாபம், இந்த பிள்ளைக்கு என்ன லாபம், இந்த ஊருக்கு என்ன லாபம், இந்த சமூகத்துக்கு என்ன லாபம்? எனக்கு மட்டும்தான் லாபம். நான் தொழுதா நோன்பு முடிச்சா எனக்கு மட்டும்தான் லாபம். அப்ப நன்மை, ஒரு முஸ்லிம் நன்மை செய்ததால அவனுக்கு மட்டும் லாபமே தவிர சுற்றுச்சூழல் புறச்சூழலுக்கெல்லாம் லாபம் கிடையாது. ஆனா தீமையிலிருந்து ஒரு முஸ்லிம் விலகினா அவனுக்கும் லாபம், அவன் பொண்டாட்டிக்கு லாபம், அவன் புள்ள ஊட்டியலுக்கு லாபம், ஊருக்கு கௌரவம், மார்க்கெட்டுக்கு கௌரவம், சமூகத்துக்கு கௌரவம், உலகத்துக்கு நலவு எல்லாம் இன்னைக்கு ஒரு முஸ்லிம் தீமையான காரியங்கள் விலகினா. உதாரணமா நான் சிகரெட் குடிக்கிறேன். சிகரெட் குடிக்கிறது தீமையான ஒரு காரியம். இந்த தீமையான காரியத்தை நான் விலகினா முதல்ல எனக்கு லாபம், சிகரெட்டுக்கு வாங்குற காசு மிச்சம். ரெண்டாவது அல்லாத வரக்கூடிய நோய் எனக்கு இல்லை. மூணாவது அந்த வாய் நாட்டம் எனக்கு இல்லை. இப்படி நிலவிருக்குது. இந்த பொண்டாட்டிக்கு ஆகப்பெரிய நிலவிருக்குது என்ன, இந்த நாத்த வாயோட எனக்கு பக்கத்துல படுக்க மாட்டான், நிம்மதியா படுப்பான். நான் சிகரெட்டை குடிச்சு நாத்த வாயோட பீடிய சுருட்டை குடிச்சிட்டு படுத்தலண்டா எனக்கு பக்கத்துல இந்த பொண்டாட்டிக்கு நிம்மதியா படுக்காது. இந்த சமூகத்தில சில வாப்பாமாறு பிள்ளைகளை ஒழுக்கமா பண்பாடா வளர்த்து போட்டு மாப்பிள பார்க்கக்குள்ள மாப்பிள வசதிக்காரனா, கார் நிக்குதா, ஊடு நிக்குதான்னு பாக்குறாங்களே தவிர அவன் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனான்னு பாக்குறாங்கல்ல. காசு இருந்தா போதும், அவன் சாராயம் குடிச்சாலும் பிரச்சனை இல்லை. காசு இருந்தா போதும், அவன் பிடி குடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓமா இல்லையா? திருத்திக்க எப்படி திருத்த நான் கேட்கிறேன். 25% திருந்தாலும் உங்க மகனை கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் திருந்திருவானா? இவ்வளவு அழகா விரயச்சத்தோட ஒழுக்கத்தோட பண்பாட்டோட மார்க்கத்தோட பிள்ளைய வளர்த்து ஒரு பீடி குடிச்ச ஒரு நாத்த வாயிலுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம மகள் எப்படி நிம்மதியா படுப்பான் யோசிச்சு பாருங்க. அதே போல சாராயத்தை குடிச்சிட்டு நான் ரோட்ட உழுந்து கிடந்தேன்டா அந்நிய சமூகம் பார்க்கும், நிர்வாணமா கிடப்பேன். அந்நிய சமூக பொம்பளையில் போக முடியாது. முஸ்லிம் இப்படியா, என்ன அழகான ஒரு மார்க்கத்துல உள்ளவன் இப்படி கிடக்கானாண்டா இவன் மார்க்கம் வேலை கிடையாது என்று நினைப்பாங்க. அப்ப அந்நிய சமூகமும் கேவலமான நினைக்கி நம்ம மார்க்கத்துக்கும் அவமானம் வரும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க நன்மையை நீங்க எங்க செஞ்சாலும் அது உங்களோட மட்டும் முடியக்கூடியது. நீங்க தீமையை எங்க செஞ்சாலும் அது எல்லா வகையிலும் எல்லாரையும் பாதிக்கும். நீங்க தெருவுல நீங்க குடிச்சிட்டு ஆடுனீங்கடா சமூகத்துக்கு கேவலம், மார்க்கத்துக்கு கேவலம். நீங்க தப்பான தொழில் செஞ்சீங்கடா மார்க்கத்தை தவிர்ப்பான். வியாபாரத்துல ஹராம் ஹராம் பேராம நடந்தீங்கடா முஸ்லிம் எல்லாம் ஏமாத்துக்காரன், பொய்யனுகள், பிச்சராட்டக்காரர்கள் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா இன்னைக்கு சமூகம் இடப்பட்டிருக்கிறது? அந்நிய சிங்கள சமூகத்தினர்கள் பேசுறாங்க, என்கிட்ட பேசிருக்காங்க. முஸ்லிமாக்கள்கிட்ட ஒரு பொருளை ஒரு சாமான கேட்டு தினவாதன்னு கேட்டா தென்னாங்க சொன்னாங்கன்னா தருவானா, இன்ஷா அல்லான்னு சொன்னா தரமாட்டான்னு அர்த்தம். இன்ஷா அல்லாத தினவாத என்று கேட்கிறாங்களாம். தாரையா இல்லை இன்ஷா அல்லாத என்று கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாண்டா தாரல்ல அதுக்கு அர்த்தம் என்று வழங்கி வச்சிருக்காங்க அந்நிய சமூகம். அப்ப நம்மட தீமையான காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கேடு. அதால நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க நான் எல்லாரும் இந்த பேச்சை கேட்க முஸ்லிம் சமூகமே தீமையை விட்டு விலகுங்க. இந்த உலகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஆழப்பெரிய நலவு என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்த நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.